என்ன எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுப்பா. அப்படியா? அது தூணு, இது லைட்பா, இது சேர்ப்பா. ஆகா ஆகா, என் பொண்ணு பேசிட்டா. தூணுங்கிறா, லைட்டுங்கிறா, சேருங்கிறா. கடவுளே, எனக்கு நல்ல வழி காட்டிட்டப்பா. மாமா, கடவுள்லாம் ஒண்ணு வழி காட்டல, நான் தான் வழி காட்டினேன். அதான் உன் பொண்ணு பேசுறான். முறைப்படி கொடுக்க வேண்டியதை கொடு. இந்தா நீ கேட்ட பத்திரம் இத வச்சுக்கிட்டு என் பொண்ணோட சந்தோஷமா கொடுத்து நடத்து. ஏம்மா, அப்படி என்னத்தமா பார்த்து பாய்ந்த காட்டுமா? அத கண்டம் துண்ட மாட்டி காக்காய்க்கு போடணும். சொல்லுமா. அது வந்து மாமா, கேள்வி கேட்கற நேரமே இல்லையா? மாமா இன்னைக்கு விட்டு நாளைக்கு தெரிஞ்சுக்கும். அம்மா, சுமங்கலி யாராவது வந்து பூஜையை ஆரம்பிங்க. நந்து, போய் உன் கையால பூஜையை ஆரம்பிமா. போன்னு சொல்றேன்ல, போமா. கொஞ்சம் இருக்குமா? உங்களுக்கு குழந்தை இல்ல, உங்க கையால பூஜை பண்ணக்கூடாதுமா. லட்சுமி, நீ போய் பண்ணுமா. அண்ணே, பூஜை பண்ண வேண்டியது நீதாம்மா. வா. போமா லட்சுமி, போமா. நடந்த அவமானம் பத்தாது, நான் இன்னும் இங்கே நிக்கிறேன். போலாம் வா. இதுக்கு முன்னாடி கிணறு வெட்டினா, இந்த பிறந்த நாளுக்கு கோயில் கட்டுறான். இப்பவாவது தெரிஞ்சுக்கடி, உன் புருஷனுக்கு முக்கியம் தங்கச்சியும் தங்கச்சி குழந்தைங்க தான். நீ செய்ய வேண்டிய பூஜையை அவன் தங்கச்சி கையால செய்ய வைக்கிறானா? இப்பவாவது புரிஞ்சுதா? உன்னை உன் புருஷன் எந்த அளவுக்கு மதிக்கிறான்னு இந்த ஊருக்கே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, யார் யாருக்கு எவ்வளவு கிடைச்சது? சொல்றேன். சேட்டு கிட்ட 1 கோடி ரூபாய் கடன் வாங்குறதுக்கு பத்திரம் எழுதுனா ஆகாஷ். இன்னொரு பத்திரத்துல கையெழுத்து வாங்கி அவன் பேர்ல 3 கோடி ரூபாய் வாங்கிட்டோம். டோட்டல் 4 crores. ஆமா, நீங்க? கிருஷ்ணாஜிக்காக செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்தான்ல, அந்த செக்கை வச்சு அவன் அக்கவுண்ட்ல இருந்து தொடச்சி எடுத்துட்டேன். நான் மட்டும் சும்மா இருப்பேனா? பவர் ஆஃப் அட்டர்னில சைன் வாங்கி மொத்த ஃபேக்டரி அமைக்கிட்டேன்ல, 5 கோடி ரூபாய். அவன் போட்ட கையெழுத்து நம்ம தலையெழுத்தே மாறி போச்சு. உங்க தலையெழுத்து மாறுறதுக்கு காரணம் நான். என்ன மறந்துட்டீங்க? உன்னை எப்படி மறக்க முடியும் ஜீவா? அதனாலதான் உன் பேர்ல 10 ஏக்கர் நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இந்த கடை தேங்காய வழிப்பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி வாங்கிக்கங்க தம்பி. இதெல்லாம் உங்க தம்பிக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வீட்டை விட்டு வெளியே வர பாருங்க. அண்ணே, சாயந்தரம் கிளம்புறோம். அதுக்குள்ள கிளம்புறீங்களா? இல்ல மச்சான், முக்கியமான வேலை இருக்கு. என்னமா இது, வந்த உடனே கிளம்புறான்னு சொல்ற? இன்னும் ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு போறான் இல்லையா? அப்ப எனக்கு கார் வாங்கி தரீங்களா மாமா? கார் என்னடா, காரோட சேர்த்து உனக்கு இந்த வீட்டையும் தரேன். நந்து, கேட்டியா? அம்மா அம்மா, மாமா எனக்கு காரும் வீடும் கொடுத்துறேன்னு சொல்றாரு. நான் வர மாட்டேன், மாமா கூட தான் இருப்பேன். ஆமா, நானும். லட்சுமி, மாப்பிளைக்கு வேலை இருக்குன்னு சொல்றதுனால நீங்க கிளம்புங்க. குழந்தைங்க இன்னும் 2-3 நாளைக்கு எங்கிட்டயே இருக்கட்டும். நான் அப்புறம் அனுப்புறேன். சரிண்ணே. என்னடா? அட என்னங்க நீங்க? அப்படி குழந்தைங்க இங்கதான் இருக்கணும்னா லக்ஷ்மியும் இங்கே இருக்க சொல்லுங்க. இல்லனா லக்ஷ்மி கூடவே குழந்தைங்களையும் அனுப்பிடுங்க. தாயையும் குழந்தைங்களையும் பிரிக்கிறது நல்லது இல்லைங்க. நடுராத்திரில குழந்தைங்க எழுந்திருச்சு அம்மா அம்மான்னு கேட்டா என்ன பண்றது சொல்லுங்க? சின்ன குழந்தைங்க அப்பாவை பிரிஞ்சு கூட இருந்துடலாங்க. ஆனா தாயை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க கூடாதுங்க. தாயை பத்தியும் குழந்தைய பத்தியும் இவ்வளவு யோசிக்கிற உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காம அந்த கடவுள் உனக்கு அநியாயம் பண்ணிட்டாரு. அண்ணி, நீ தெய்வ மாதிரி. எந்த காரணத்துக்காகவும் அம்மாவையும் பிள்ளைங்களையும் பிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்ல மனசு உனக்கு. நீ கிடைச்சதுனால நான் மட்டும் அதிர்ஷ்டசாலி இல்ல, என் குழந்தைங்களும் தான். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போனதுக்கு காரணம் அண்ணன் தங்கச்சி நீங்க 2 பேரும் தானே. உங்களை பிரிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். அப்படியே நீ தூங்கினாலும் நான் உன்னை தூங்க விட மாட்டேன்டி. சித்தப்பா, சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
சித்திக்கிட்ட இருக்கு, போய் வாங்கிக்கங்க. வாங்க போங்க போங்க. ஹலோ, நான் தான் கிருஷ்ணாஜி பேசுறேன். வணக்கம் கிருஷ்ணாஜி. உங்க செக் வந்துச்சு இல்ல? செக் கிடைச்சிருந்தா நான் ஏன் போன் பண்ண போறேன்? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செக் எடுப்பறேன்னு சொன்னேன், இது வரைக்கும் வரல. மொபைலுக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப், ஆபீஸ்க்கு போன் பண்ணா ஊருக்கு போயிட்டேன்னு சொல்றாங்க. என்ன விளையாட்டு காட்டுறியா? இல்ல கிருஷ்ணாஜி, இல்ல ஜி, நிஜமாவே என் ஒய்ஃபோட ஊருக்கு போயிருந்தோம். நீ ஒய்ஃப் ஊருக்கு போ, வேற ஏதாவது ஊருக்கு போ. சொன்ன நேரத்துல பணத்தை கொடுக்கணும்ல. எங்க பிரதர் கிட்ட நான் செக் கொடுத்து அனுப்பியிருந்தேனே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 1 ஹவர்ல எனக்கு செக் வரணும், இல்ல லீகலா நான் ஆக்ஷன் எடுத்துருவேன். அண்ணா, என்னடா இப்படி கத்துற? என்னாச்சு? கிருஷ்ணாஜிக்கு செக் அனுப்பலையா? கிருஷ்ணாஜிக்கு செக் அனுப்பலையாவா? என்ன இழுக்கிறீங்க? நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி 70 lakhs செக் எழுதி கொடுத்தனா இல்லையா? என்கிட்ட கொடுத்தியா? இல்லையே. என்ன இல்லங்கிறீங்க? அண்ணா, நீங்களும் இருந்தீங்கல்ல? இருந்த, பட் செக் கொடுத்ததா ஞாபகம் என்ன? ஞாபகம் இல்லையா? கொடுத்தா தானே ஞாபகம் இருக்கும். என்னது கொடுக்காமயே கொடுத்தேன்னு நான் போய் சொல்றேங்கிறீங்களா? பின்ன அவர் போய் சொல்றாருன்னு சொல்றீங்களா? இன்னுமாக்கா உங்களுக்கு சந்தேகம்? அந்த பணத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னு மச்சனன் தான் ஜாலியா சொல்றாரு. பேசாதீங்கக்கா, அவர் அப்படி சொல்லல. யார் எப்படி சொன்னாங்கன்னு எங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. வேலை செஞ்சாலும் கூலி, சும்மா இருந்தாலும் கூலிங்கிற மாதிரி ஏன் புருஷனை திருடன் ஆக்கிட்டீங்க. உங்களை நம்பி இந்த வீட்ல இருந்ததுக்கு எங்களுக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டீங்க. இன்னும் என்னங்க பாத்துக்கிட்டு? கிடைச்ச அவமானம் எல்லாம் பத்தாதா? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணுமா? இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. மாமா என்ன இது? அவர் டென்ஷன்ல ஏதோ பேசிட்டாருன்னா பெரியவங்க நீங்க கூட. பெரியவங்கங்கிற மரியாதை இருந்தா அப்படி பேசுவானா? இன்னைக்கு 70 லட்சம் எடுத்துட்டேன்னு சொல்றான், நாளைக்கு 70 கோடின்னு சொல்லுவான். எங்கேயாவது போய் கூலி வேலை செஞ்சாலும் கௌரவமா இருக்கும். இந்த மானங்கட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம். வாங்க வாங்க போலாம். அக்கா, அக்கா ஐயா விட போகாதீங்க. மாமா என்னங்க அப்படியே நிக்கிறீங்க? உங்களை போக வேணாம், தடுத்து நிறுத்துங்க. செத்தாலும் சரி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. அக்கா போகாதீங்க அக்கா. டேய் பிரம்மா, ரவி வாங்கடா. மாமா நல்ல மரியாதை போகாதீங்க. வேண்டாம். போ. கேளுங்க. சரிங்க, அவங்க எல்லாரும் போறாங்க, தடுத்து நிறுத்துங்க. நல்ல யோகமடா, அந்த வண்ண மகள் தான் வந்த நேரமடா. தம்பி வாங்க தெய்வங்களே. வாங்க வாங்க உட்காருங்க. என்னதான் தம்பிக்கு புதுசா அந்தஸ்து வந்தாலும் படத்துக்கு இன்னும் மறக்கவே இல்லை பாத்தியா? ஆமா, கப்படிச்சிட்டு இருந்த என் வாழ்க்கைய குப்புடு நிப்பாட்டிட்டீங்க. நன்றின்னு 3 வார்த்தை சொல்லி உங்களை கட் பண்ணிட மாட்டேன். அதாவது செல்போன்ல லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு இருக்கிற மாதிரி இந்த ஹோட்டல்ல லைஃப் லாங் நீங்க ஃப்ரீயா சாப்பிடலாம். அவளையே பட வேண்டாம், சாப்பிட்டுட்டு தூங்கி இன்ஸ்ட் போனா போதும். டேய் தடிமாரே, என் கெஸ்ட் வந்திருக்காங்க, சீக்கிரமா வந்து அவங்க நல்லா கவனி. டார்லிங், ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடு. அப்பா டாடி, நாங்க பாகிஸ்தான்ல இருந்து ஹனிமூன் போயிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? பின்னேடன்ட்ட கேட்டு ஒரு AK-47 வாங்கிட்டு வா. எதுக்கு? அதாவது நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் இல்லையா, அந்த பொறாமையில பேசுற. நீ வா, நீ வா, ராக்கெட்டுக்கு நேரமாச்சு. மாமா இங்க வாங்க. மாப்பிள கை அடிச்சது இப்ப சரியா போச்சு. அடி மாட்டி பசங்க சிரிப்பா. ஏண்டா அவனை நான் கைத்துல கட்டி புற போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப அவன் கையெறிக்குதுன்னு என் கன்னத்துல அற விட்டுட்டு போறான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க கொடுத்த சங்கிலி ஐடியா தான்டா. இந்த லட்சணத்துல உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ சாப்பாடா? இனிமே லைஃப்ல நீங்க டைமுக்கு டைம் சாப்பிட முடியாது. எப்படி பண்றேன்டா?